Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahirabbil alamin. Wassalatu wassalamu ala rasulil karim wa ala alihi wa sahbihi ajma'in. Amma ba'd. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. Ya ayyuhalladzina amanu kutiba 'alaikumus syiyamu kama kutiba 'alal ladzina min qablikum la'allakum tattaqun. Faqala Rasulullah sallallahu alaihi wasallam, man fariha bi dukhuli ramadan haramallahu alaihi an-nar. புகழமைக்கு எல்லாம் சாந்தியும் சமாதானமும் அன்பும் கருணையும் மரியாதையும் அருள்படையும் நன்றி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை சற்று இஸ்லாமில் பற்றி வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சகாபாக்கள், தாபியங்கள், தாபியங்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லடியார்கள், குறிப்பாக நாம் சார்ந்தோர் என்றென்றும் மூன்றாம் நிலவரமாக எல்லாம் வல்ல நாளை மிக இந்த ஜும்மாவுடைய நாளில் நாம் செய்கின்ற அமல்களில் ஏற்றுக்கொள்வானாக. நம்முடைய துவாக்களை எல்லாம் அங்கீகரிப்பானாக. இந்த ஜும்மாவுடைய நாளில் எல்லா அருள்கின்ற அவன் இறங்குகின்ற எல்லா செய்திகளையும் எல்லா பழக்கங்களையும் முழுமையாக அடைந்து அனுபவிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் மாற்றங்கள் புரிவானாக. ஆமீன். நினைவுகளாக இன்னும் ஒரு சில தினங்களில் புனிதமிக்க ரமலான் மாதத்தை நம்மெல்லாம் எதிர்நோக்கின்றோம். ரமலானுடைய மாதம் வருகின்ற பொழுது எல்லா முஸ்லிம்களினுடைய உள்ளத்திலும் அல்லாஹ் தஆலா ஒரு விதமான மகிழ்ச்சி அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துகிறான். ரமலான் மாதம் என்பது ஒரு சாதாரணமாக ஒரு இபாதத்துகள், ஒரு ஆன்மீக பார்வை அப்படிங்கிறதையும் தாண்டி அதற்கு பின்னால் அல்லாஹ் தஆலா இந்த சமூகத்திற்கு அளித்திருக்கின்ற அருள்கொடைகளை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லும் பொழுது ஷஹ்ரு ரமலான் மாதம் குர்ஆன், அந்த மாதத்தில் தான் உங்களுடைய குர்ஆன் இறக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றாங்க. நம்ம குர்ஆன் மட்டுமல்ல, கிட்டத்தட்ட முன் சென்ற நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதங்களாக இருக்கட்டும், ஏடுகளாக இருக்கட்டும், அந்த விஷயங்களை எல்லாம் அந்த நபிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுப்பதற்கு தேர்ந்தெடுத்தது ரமலான் மாதத்தை தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா அந்த சுஹுஃபுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏடுகளை கொடுத்தது முதல் இரவுல. ரமலான் மாசத்தினுடைய முதல் நாள் அன்று அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏடுகளை கொடுக்குறான். தௌராத் ரமலான் மாசத்துல 6ஆம் நாள் தௌராத் அல்லாஹ் தஆலா இறக்குகிறான். இன்ஜீல் ரமலானுடைய 13, ஜபூர் வேதம் ரமலானுடைய 18ல அல்லாஹ் தஆலா இறக்கி வைக்கிறான். அல்லாஹ் தஆலா ஒரு விஷயத்தை ஒரு சமுதாயத்திற்கு கொடுக்கும் பொழுது அந்த சமுதாயத்திற்கு நேர்வழி காட்டக்கூடிய விஷயமாக, அந்த சமுதாயத்திற்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமாக, அந்த சமுதாயத்திற்கு ஒரு அருள்கொடையை வழங்குகின்ற ரப்புல் ஆலமீன் அந்த அருள்கொடை வழங்குவதற்கு தேர்ந்தெடுத்த மாதம் ரமலான் மாதம். குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல் லதீன மின் கப்லிக்கும், அந்த ரமலான் மாதத்தில் உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது. எப்படி உங்களுக்கு முன் சென்றிருந்தவர்களின் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போல் உங்கள் மீதும் என்ன செஞ்சிருக்குன்னு சொன்னா நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது. நமக்கு மட்டும் நோன்பு கடமை அல்ல, நமக்கு முன்னாடி போன எல்லா சமூகத்தினர்களுக்கும் நோன்பு கடமையாச்சு. நஸ்ரானிகள் ஆரம்ப காலத்துல கோடை காலம், குளிர்காலம் அப்படின்ற 2 கால வகைகளை பிரிச்சு என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா நஸ்ரானிகள் நோன்பு வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொன்னா ஒரு நோன்பு வைக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு நோன்பு 10 நோன்பு ஆச்சு. அவங்களில் ஒரு அரசர் என்ன செய்யறாருன்னு சொன்னா ஒரு நேர்ச்சை வைக்கிறாரு. இந்த மாதிரி எனக்கு இருக்கக்கூடிய வழி சரியாயிடுச்சுன்னு சொன்னா ஏன் கூட்டத்தாருகளை, நஸ்ரானிகள் இருக்கக்கூடிய ஒரு அரசர் ஏன் கூட்டத்தாருகளை நான் இன்னும் அதிகமாக நோன்பு வைக்க சொல்றேன் அப்படின்னு. அப்படியே 1 10 ஆச்சு, 10 20 ஆச்சு. அதுக்கு அடுத்து வந்த மலக்குகள் எல்லாம் கிட்டத்தட்ட, அதாவது அரசர்கள் எல்லாம் கிட்டத்தட்ட 50 வரைக்கும் அதிகப்படுத்தியதாக வரலாறுகள் உண்டு. அப்ப எல்லா சமூகத்தினர்களுக்கும் அல்லாஹ் தஆலா நமக்கு முன்னாடி போன எல்லா சமூகத்தினர்களுக்கும் ரப்புல் ஆலமீன் நோன்பை கடமையாக்கி
இந்த ரமலான் மாதத்தினுடைய சிறப்பு இருக்குது. அல்லாஹு தஆலா அவ்வளவு அருள்படைகள் அல்லாஹு தஆலா கொடுக்குறார். முதல் இரவு வந்தோன்னு அல்லாஹு தஆலா சொல்றான் மலக்குமார்களை கூப்பிட்டு, அல்லாஹு தஆலா மலக்குமார்கள்ட்ட பேசுவானா முதல் நாள், ரமலானுடைய முதல் நாள் அன்னைக்கு, மந்தல்லதி யுஹிப்புனா வ நுஹிப்பு, இந்த ரமலான் மாசத்துல யார் யாரெல்லாம் நம்மளை பிரியப்படுறாங்களோ அல்லாஹு தஆலா சொல்றான், நம்மளை யார் பிரியப்படுகிறாரோ அவரை நாம் பிரியப்படுவோம். மண்டல்லதி எத்துலுகுனா, யார் இந்த ரமலான் மாதத்தில் என்னை தேடுகிறார்களோ, அல்லாஹு தஆலாவை யார் தேடுகிறார்களோ இபாதத்துகள் மூலமாக அல்லது அவனுக்கு பிடித்த செயல்கள் மூலமாக இறைவனை யார் தேடுகிறார்களோ பணத்தொழுகு, இறைவன் அவர்களை தேடுகின்றார். மண்டல்லதி யஸ்தகுஃபிருனா, இந்த ரமலான் மாதத்துல யார் நம்மிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகிறார்களோ ஃபனகுஃபிரு லஹும் பி ஹுர்மத்தி ரமலான், இந்த ரமலானுடைய பொருட்டால் அவர்களுடைய பாவங்கள் அனைத்தையும் நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு ரமலான் மாதத்தினுடைய முதல் நாள் என்று அல்லாஹ் தஆலா மலக்குமார்களை கூட்டு அறிவிப்பு செய்யலாம். நம்மளாம் சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஆசை, எல்லாரும் நம்ம மட்டுமல்ல நாம் சார்ந்திருக்கின்ற குடும்பத்தினர் அனைவரும் சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்படுவோம். ஆனால் ஹதீஸ்கள்ல வருது, அல் ஜன்னாத்து முஷ்தாகுல் லி அர்பஈன், அந்த சொர்க்கம் 4 நபர்களை ஆசைப்படுகின்றது. நம்மெல்லாம் சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டா சொர்க்கம் 4 நபர்களை ஆசைப்படுகின்றது. அதுல முதல் நபர் யாருன்னு சொன்னா தாலியில் குர்ஆன், குர்ஆனை அதிகமாக ஓதக்கூடியவர். 2வது ஹாஃபிதுல் லிசான், நாவை பேணி பாதுகாக்கக்கூடியவர். 3வது முத்தஇமுல் ஜிஆன், பசியோடு இருப்பவருக்கு உணவளிக்கக்கூடியவர். 4வது சாயிமீன ஃபி ஷஹரி ரமலான், ரமலான் மாதத்தில் நோன்பு வைக்கக்கூடிய அந்த நபர்கள். இந்த நாளை நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ரமலானோடு தொடர்புடையவர். குர்ஆன் ஓதக்கூடிய மாதம் ரமலானுடைய மாதம். அதே மாதிரி ஹாஃபிதுல் லிசான், நாவை பாதுகாக்கக்கூடிய மாதம் ரமலானுடைய மாதம். முத்தஇமுல் ஜிஆன், பசித்தவர்களுக்கு உணவளிக்கக்கூடிய ரமலான் மாதம். நோன்பு வைக்கக்கூடிய இந்த 4 நபர்களையும் சொர்க்கம் ஆசைப்படுகின்றது. அந்த ஹதீஸினுடைய பின்னணியில நாம பார்த்தோம்னா இந்த 4 செயல்களும் எங்க ஒன்னா கிடைக்கும்னு சொன்னா இந்த ரமலான் மாதத்தில் தான் ஒன்றாக கிடைக்கும். நாம சொர்க்கத்துக்கு போகிற அந்த விஷயங்களை தாண்டி இந்த ரமலான் மாதத்தில் நாம் செய்யக்கூடிய இபாதத்துகள் சொர்க்கத்தை நம்மீது ஆசைப்பட வைக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். தாவூது தாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இறைநேசர், கிட்டத்தட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அடுத்து சஹாபாக்களுக்கு அடுத்த காலகட்டத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்த நூற்றாண்டுகளாக சொன்ன தாபியீன்கள் காலத்தில் வாழ்ந்த ஒரு இறைநேசர், ஹதீஸ்களை வல்லுனர், ஃபிக்ஹ்களில் நிறைய கிதாபுகள் எழுதியிருக்கிறாங்க. அப்போ தாவூது தாய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இறைநேசர் அவங்க வரலாற்றில் ஒரு விஷயத்தை எழுதுறாங்க. ஒரு நாள் தூங்கும் பொழுது அந்த இறைநேசர் ஒரு கனவு ஒன்றை பார்க்குறாங்க. ஜன்னத்தை சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு கனவு ஒன்றை பார்க்குறாங்க. சொர்க்கத்தில் அலாஷத்தை நகரின் சொர்க்கத்தில் ஆற்று ஓரத்தில் நான் இருக்கிற மாதிரி கனவு ஒன்றை பார்த்தேன். இந்த கனவை அந்த ஆற்றில் அப்படியே ஆற்று மணல் எல்லாம் பவளங்களாக மின்னக்கூடிய வைரம், அந்த மாதிரி எல்லா ஆவரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்ட ஒரு ஆறு. அந்த ஆற்று கரையோரம் நாம் அமர்ந்திருக்கின்றேன். ஆற்றிற்கு அந்த புறமாக ஹூருலீன்கள் இருக்கின்றார்கள். அழகான ஹூருலீன்களை பார்த்த உடனே லா இலாஹ குல்து லா இலாஹ இல்லல்லா, லா இலாஹ இல்லல்லா நான் சொன்னேன், சத்தம் போட்டு சொன்னேன். இவ்வளவு அழகான ஒரு படைப்பை நான் பார்த்திருக்கேன். உடனே அங்க இருக்கக்கூடிய அவங்களும் குல்ன லா இலாஹ இல்லல்லா, அவர்களும் லா இலாஹ இல்லல்லா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹூருலீன்கள் ஒட்டுமொத்த குரல்ல ஒரு வார்த்தையை சொல்றாங்க. நஹ்னு, நாங்கள் யார் தெரியுமா, லில் ஹாமிதீன, அல்லாஹ்வை புகழக்கூடியவர்களுக்கு, எப்ப அஸ்ஸாயிமீன, நோன்பு வைக்கக்கூடியவர்களுக்கு, அர்ராகிஈன, ருக்கு செய்யக்கூடியவர்களுக்காக, அஸ்ஸாஜிதீன, சஜ்தா செய்யக்கூடியவர்களுக்காக, ஃபீ ஷஹ்ரி ரமலான், நாங்கள் எல்லாம் ரமலான் மாதத்தில் யார் அல்லாஹ்வை புகழ்ந்து ருக்கு சுஜூத் நோன்பு இவையெல்லாம் யார் செய்கிறார்களோ அவர்களுக்காக அல்லாஹ் தஆலா என்னை படைத்திருக்கிறான் அப்படி அந்த ஹூருலீன்கள் சொன்னதாக இந்த தாவூது தாய் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய கிதாபில் இந்த விஷயத்தை எழுதி வச்சிருப்பாங்க, பதிவு செஞ்சிருப்பாங்க. பார்த்த உடனே மலக்குமார்கள் எல்லாரும் ஒரு விஷயத்தை சொல்லுவாங்களாம். தூபாலி உம்மத்தி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் பிற வந்த உடனே மலக்குமார்கள் எல்லாரும் தங்களுக்குள் பேசிக் கொள்வார்களாம். தூபாலி உம்மத்தி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துமார்களுக்கு சுப செய்தி உண்டாகட்டுமாக. ஏன் சுப செய்தி? இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஷம்ஸ், சூரியன், கமர், சந்திரன், அதே மாதிரி கவாகிப், நட்சத்திரங்கள், துயூர், பிஸ்ஸமா, வானத்தில் பறக்கக்கூடிய பறவை, சமக்குஃபில் மாஹி, தண்ணீரில் இருக்கக்கூடிய மீன்,
இவை அனைத்தும் அந்த நோன்பாளிகளுக்காக இஸ்திக்ஃபார் செய்கின்றது. இப்படிப்பட்ட சிறப்பை அல்லாஹ் தஆலா இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்துமார்களுக்கு ரமலானுடைய மாதத்தில் கொடுக்கிறானே, அப்படிப்பட்ட உம்மத்தினருக்கு சுப செய்தி உண்டாகட்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை மலக்குமார்கள் ரமலான் பிற ஆரம்பிச்ச உடனே இதை சொல்லுவாங்க. ரமலான் மாதம்ன்றது அவ்வளவு நன்மைகளையும் சரி, அருள்கொடைகளை எல்லா வகையிலும் நன்மை பெயர்க்கக்கூடிய மாதம் தான் ரமலானுடைய மாதம். ரமலானுடைய நாட்கள்ல நம்ம தூங்கும் பொழுது நமக்கு பக்கத்துல இருக்க ஒரு மலக்கு பக்கத்துல இருப்பாங்களாம். அந்த மலக்கு நம்மள்ட்ட சொல்லுவாங்களாம், மனிதரே எந்திங்க தூங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது பாரக்கல்லாஹு ஃபீக. அதாவது ரமலான் மாதத்துல தூங்குறத எழுப்புற மலக்குமார்கள் எப்படி சொல்லி எழுப்புவாங்கன்னா, மனிதரே எழுந்திரியுங்கள், பாரக்கல்லாஹு ஃபீக, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு பரக்கத்து செய்யட்டும், எழுந்தீங்க அப்படின்னு எழுப்புவாங்களாம். எந்திரிச்ச உடனே அந்த நாம படுத்திருந்த பாய் அல்லாஹ்ட்ட எப்படி துஆ செய்யுமா, அல்லாஹும்ம ஆதிஹில் ஃபரஷல் மர்ஃபுஆ. எல்லா ரமலானுடைய மாதத்துல உன்னை வழிபடுவதற்காக வேண்டி இவர் எந்திக்கிறாரு, அதனால இந்த விரிப்பு மாதிரியே நாளை மறுமையில் உயர்ந்த விரிப்பை நீ அவருக்கு வழங்க வேண்டும். எந்திரிச்ச உடனே ஆடைய மாத்துறாரு. அப்போ ஆடை அல்லாஹ் தஆலாட்ட துஆ செய்யுமா, அல்லாஹும்ம ஆதிஹி மின் ஹுலலில் ஜன்னah, சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த ஆடைகளை நீ இவருக்கு வழங்கு அப்படின்னு நம்மளுடைய ஆடை அல்லாஹ் தஆலாவிடத்து துஆ செய்யும். அடுத்து இவர் போறாரு, வெளியே போகும் பொழுது ஃபைதா லபிஸ நஅலைஹி, செருப்பு அணிகிறார் என்று சொன்னால் அந்த செருப்பு அல்லாஹ் தஆலாவிடத்து துஆ செய்யுமா, அல்லாஹும்ம ஸப்பித் கதமாஹு அலா ஸிராத், யா அல்லாஹ் இவருடைய பாதத்தை ஸிராத்துல் முஸ்தகீம் பாலத்துல நீ நிலைத்திருக்க செய்வாயாக, எந்தவித தடுமாற்றமும் இல்லாமல் இவர் ஸிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடக்க வேண்டும் அப்படின்ற துஆவை ரமலான் மாதத்தில் இபாதத்துகளுக்காக வேண்டி வெளியே செல்லுகின்ற பொழுது அணியக்கூடிய செருப்பு துஆ செய்கிறது அப்படின்னு ஹதீஸ்ல வந்திருக்கு. அது மட்டுமல்ல, அவர் ஒழு செஞ்சாருன்னா அந்த தண்ணீரும் துஆ செய்யும். இப்படி ரமலானுடைய மாதத்துல எல்லா வகையிலும் எந்தவித கணக்கு வழக்கும் இல்லாமல் எல்லா வகையிலும் நமக்கு நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய மாதமாக ரமலான் மாதம் இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா சொல்லுவானா, மனிதர்களை பார்த்து ரமலானுடைய மாசத்துல, மனிதர்களே மின்க, ஒவ்வொரு மனிதனை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்லுவானா, மின்க துவா, நீ செய்ய வேண்டியதெல்லாம் நீ துவா செஞ்சிரு, வமின்னல் இஜாபா, நீ துவா செஞ்சனா நிச்சயமாக நான் பதில் அளிக்கின்றேன், வமின்க சுஆல், நீ ரமலானுடைய மாதத்தில் என்னிடத்தில் கேள், வமின்னன் நவால், எதை கேட்டாலும் உனக்கு நான் அதை கொடுப்பேன், வமின்கல் இஸ்திக்ஃபார், ரமலானுடைய மாதத்துல நீ இஸ்திக்ஃபார்கள் அதிகமாக செய், வமின்னல் குஃப்ரான், உன்னை மன்னிப்பதற்கு நான் இருக்கிறேன் என்று ஒவ்வொரு மனிதரிடத்திலும் அல்லாஹ் தஆலா இந்த ரமலானுடைய மாதத்தில் பேசுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். அவ்வளவு பொக்கிஷமான ரமலான் நம்மளை நோக்கி வர இருக்குது. நாளைக்கு மறுமையில ரமலான் மாசம் நடத்தி அஹ்சனி சூரத்தின் அழகிய தோற்றத்துல வரும். வந்து அல்லாஹ் தஆலாவுக்கு முன்னாடி சஜ்ஜிதா செஞ்சு ரமலான் மாசம் தலையை தூக்கினவுடன் அல்லாஹ் தஆலா சொல்வானா, ரமலானே சல் ஹாஜத்தக, நீ போ, ஃபஹுது பியதி மன் அரஃப ஹக்கக, ரமலானுடைய மாதத்துடைய சிறப்புகள் அனைத்தையும் அறிந்து நீ அவனுடைய வாழ்க்கையில வந்த பொழுது அவன் உன்னை சரியான முறையில யார் யாரெல்லாம் பயன்படுத்தி இருக்கின்றார்களோ அவருடைய கையை பிடிச்சி நீ கூட்டிட்டு வா அப்படின்னு அல்லாஹ் தஆலா ரமலான் மாதத்திடம் சொல்லும் பொழுது அதை போய் தேடும். மன் அரஃப ஹக்கக, ரமலானுடைய மாதத்தினுடைய சிறப்பை அறிந்து அதை முழுக்க பயன்படுத்திய அந்த நபரை என்ன செய்ய சொன்னா, ரமலான் மாசம் அப்படியே கையை பிடிச்சி கூட்டிட்டு வந்து அல்லாஹ் தஆலா முன்னிலையில ரமலான் நிற்கும் பொழுது அப்ப அல்லாஹ் தஆலா கேட்பானா, மா துரீது யா ரமலான், ரமலானே உனக்கு என்ன வேணும்? அப்ப ரமலான் மாசம் சொல்லுமா, சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த கிரீடத்தை நீ அவருக்கு அணிவிக்க வேண்டும். உடனே சொர்க்கத்துல உயர்ந்த கிரீடம் அணிவிக்கப்படும். அடுத்து போதுமா அப்படின்னு ரமலான்ட்ட கேட்கும்போது இல்ல, அப்ப சொல்ல ஹாஜத்துக்கு உனக்கு வேற என்ன வேணும் உனக்கு? யாரெல்லாம் இந்த மனிதரை உலகத்துல ஆளும் பொழுது என்னுடைய ஹக்கை, ரமலானுடைய ஹக்கை இவர் சரியான முறையில் நிறைவேற்றியதனால் சொர்க்கத்துல பக்கத்துல அரிசிக்கு பக்கத்துல இவரை நீ குடியிருக்க வைக்க வேண்டும். அவன் ரமலானுடைய தேவை நிறைவேற்றுகிறார். வேற ஏதாச்சும் செய்யணுமா, மாத்திரீது யாரெல்லாம் ரமலானை வேற எதுவும் வேணுமான்னு கேட்கும் பொழுது அப்ப அல்லாஹ் கேட்குமா, 1000 நகரங்கள் உடைய, 1000 பட்டணங்கள் உடைய 1000 கோட்டைகளை இந்த மனிதருக்கு நீ பரிசாக கொடுக்க வேண்டும் என்று ரமலான் மாதம் அல்லாஹ் தஆலாவிடத்தில் துஆ செய்யும். அல்லாஹ் தஆலாவும் அந்த துஆவை ஏற்றுக்கொண்டு அந்த மனிதருக்கு இப்படிப்பட்ட அந்தஸ்துகளை எல்லாம் கொடுப்பான் அப்படின்னு ரசூலுல்லாஹி
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. நாம நம்மளுடைய ரமலானுடைய சிறப்பை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சமுதாயம் அறிந்திருக்கோம் என்பதையும் தாண்டி மூசா அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப ஆர்வப்படுவாங்க அல்லாஹ் தஆலாட்ட இந்த ரமலானுடைய சிறப்பை தெரிஞ்சுக்கிறதுக்காக, தெரிந்து கொள்வதன் மூலம் அவர்களுடைய சமுதாயத்திற்கும் அந்த சிறப்பு கிடைக்க வேண்டும் என்கின்ற ஆசையில மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாங்கன்னா அடிக்கடி அல்லாஹ் தஆலாட்ட இந்த ரமலான் குறித்து பேசிக்கொண்டே இருப்பார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட அல்லாஹ் தஆலா ஒரு தடவை பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது கடைசியில் ஒரு சமுதாயத்தினர்கள் வருவாங்க. அந்த சமுதாயத்தினர்களுக்கு 2 இருள்களை சந்திக்க வேண்டிய சூழல் வரும். 2 இருள்களை சந்திக்க வேண்டிய சூழல் வருகின்ற பொழுது அவர்களுக்கு 2 ஒளியை நான் கொடுப்பேன் அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபர்ஸ்ட் அல்லாஹ்ட்ட கேட்கறாங்க, அவன் நூறான், யா அல்லாஹ் அந்த 2 நூறு என்னது? அப்ப அல்லாஹ் தஆலா சொல்லுவான், ஒன்று குர்ஆன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேதத்தை அந்த சமுதாயத்திற்கு கொடுப்பேன், 2வது ரமலான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாதத்தை அவர்களுக்கு கொடுப்பேன், இதுதான் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய 2 நூறு. உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்களா, வமதுலுமதான் 2 இருள்கள் கொடுப்பேன்னு சொன்னே, அது என்ன இருள்? அப்ப அல்லாஹ் தஆலா சொன்னா லுல்மத்துல் கபர், கபர்ல ஒரு இருளை அந்த சமூகத்தினர்கள் சந்திப்பார்கள். 2வதாக லுல்மத்து யௌமல் கியாமா, கியாமத் நாளில் ஒரு இருளை அந்த சமூகத்தினர்கள் சந்திப்பார்கள். அந்த இருள்களில் அவர்கள் ஒளி பெறுவதற்காக வேண்டி இந்த 2 ஒளியை நான் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட அல்லாஹ் தஆலா சொன்னதாக வரலாறுகளை எழுதுவாங்க. ஏன்னா நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் முதற்கொண்டு ரமலான் மாதத்துல நன்மைகளாக எழுதப்படுகின்றன. ஹதீஸ்ல வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி நம்மளால என்ன முடியுதோ அதை செய்யணும் ரமலானுடைய மாதத்துல நன்மையான விஷயங்கள். ஹதீஸ்ல வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி இருக்கிறாங்க, மன் ஹதர மஜ்லிஸல் இல்மி ஃபீ ரமலான், எங்கேயோ ஒரு இடத்துல நல்ல விஷயம் பேசப்படுது ரமலான் மாசத்துல, நாம் கற்றுக்கொள்வதற்காக ஏதோ ஒரு நல்ல விஷயம் ஒரு இடத்தில் சொல்லப்படுகின்றது, அந்த இடத்திற்கு அவர் சென்று அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள்ல நல்ல விஷயங்களிலிருந்து ஏதோ ஒரு இல்மை கற்றுக்கொள்கிறார் என்று சொன்னால் ஒவ்வொரு எட்டிற்கும் வெகுள்ளி கதமாக அவர் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு எட்டிற்கும் இபாதத்து சனத்தன், 1 வருடம் இபாதத்து செய்த நன்மையை அல்லாஹ் தஆலா வழங்குகிறான் அப்படின்னு நாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய வருது. மன் தாவம அலை ஜமாஅதி, இந்த ரமலானுடைய மாதத்துல ரமலான் மாதம் முழுவதும் ஒரு மனிதன் ஜமாத்தோடு தொழுகிறான் என்று சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பி குல்லி ரகஅத்தின், அவர் தொழக்கூடிய ஒவ்வொரு ரகஅத்துக்கும் பகரமாக அல்லாஹ் தஆலா ஒரு சொர்க்கத்திலிருந்து ஒரு நகரத்தை அல்லாஹ் தஆலா, ஒரு பட்டணத்தை அல்லாஹ் தஆலா பரிசாக கொடுப்பான். அந்த பட்டணம் முழுவதும் தம்லஉ பிநிஅமில்லாஹ், அல்லாஹ் தஆலாவுடைய அருள்கொடைகள் நிரம்பி இருக்கின்ற ஒரு நகரத்தை, ஒரு பட்டணத்தை அவர் தொழக்கூடிய ஒவ்வொரு ரகஅத்திற்கும் அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யக்கூடிய எல்லாத்துக்குமே நன்மை அல்லாஹ் தஆலா மாறி வழங்கி மண் பர்ற வாலிதைஹி ரமலான், ரமலான் மாதத்துல பெற்றோர்களுக்கு நல்லுபகாரம் செய்யக்கூடிய பிள்ளைகளுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய விஷயம் யனாலு நல்லுல்லாஹி பிர்ரஹ்மா, அல்லாஹ் தஆலா அந்த பிள்ளைகளுக்கு ரஹ்மத்தினுடைய பார்வையை கொண்டு பார்ப்பதாக, அந்த பிள்ளைகளுக்கு ரஹ்மத்தை கொண்டு வந்து சேர்ப்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. மாமி இம்ரதி, ஒரு பெண் தத்துலுவு ரிதா ஜௌஜிஹா ஃபீ ரமலான், தன்னுடைய கணவனுடைய பொருத்தத்தை பெறுகின்ற விஷயங்களை ரமலானுடைய மாதத்தில் ஒரு பெண் செய்தாள் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா அந்த பெண்ணுக்கு இல்லா வலஹா ஸவாபு மரியமு ஆசியா, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஆசியா அம்மையார் எந்த அளவிற்கு இபாதத்து செய்தார்களோ அந்த அளவு நன்மைகளை அல்லாஹ் தஆலா இந்த ரமலானுடைய மாதத்துல கணவனுடைய பொருத்தத்தை தேடக்கூடிய மனைவிக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கிறார். அதே மாதிரி மன்கலா ஆஜத அஹீல் முஸ்லிம் ஃபீ ரமலான், ரமலானுடைய மாதத்துல தன்னுடைய முஸ்லிமான சகோதரனுடைய தேவையில ஒரு தேவையை அவர் பூர்த்தி செய்கிறார் என்று சொன்னால் கியாமத் நாளுடைய தேவைகள்ல மியத ஹாஜத 100 தேவைகளை அந்த மனிதனுடைய தேவையை அல்லாஹ் தஆலா பூர்த்தி செய்கிறான் அப்படின்னு நாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க. செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் நம்ம சாதாரணமாக ஒரு விஷயத்தை விட்டாலும் அதை இந்த ரமலானில் கவனம் எடுத்து செய்கின்ற பொழுது அந்த அமலுக்கு அல்லாஹ் தஆலா உயர்ந்த அந்தஸ்துகளை கொடுக்கின்றான். நிறைய வரலாறுகள் இருக்குது. ரமலான் மாதம் ஆரம்பித்த உடனே அல்லாஹ் தஆலா ரிதுவான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை கூப்பிடுவாங்க. சொர்க்கத்தினுடைய காவலர் ரிதுவான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை அல்லாஹ் தஆலா கூப்பிட்டு, ஜன்னதி, என்னுடைய சொர்க்கம் இருக்குது, இதை ஜெய்யினஹா ரிதுவான், இது ரொம்ப அழகா இருக்குங்க,
அதே மாதிரி இஃப்தஹில் பாப், அந்த கதவை திறந்தே வைங்க. அது என்னைக்குமே அந்த கதவை மூடாதீங்க. தாயும் கதா சகோதரலாம் ரமலான் மாதம் மூடுற வரைக்கும் இந்த சொர்க்கத்து கதவை நீங்க மூடாதீங்க. அதே மாதிரி சொர்க்கத்தை நீங்க அலங்கரித்து வையுங்கள். என்னுடைய சமூகத்தினர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்துமார்கள் பூமியில நோன்பு வைக்கின்றார்கள். அந்த நோன்பாடிக்காக வேண்டி நீங்கள் இந்த சொர்க்கத்தை அலங்கரியுங்கள் என்று ரிதுவான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கட்டளையிடுவார். அதே மாதிரி தான் ஆசினன் நீரான், நரகத்தினுடைய காவலர் அல்லாஹ் தஆலா அழைத்து அகலிக்கில் பா, நீங்க என்ன செய்யுங்க, இந்த நரகத்தினுடைய கதவை மூடி வைங்க, அதை திறக்காதீர்கள். அத்தா என்கல்லா ஷஹர ரமலான், ரமலானுடைய மாதம் முடியும் வரை நரகத்தினுடைய கதவை நீங்க திறக்காதீங்க. அடுத்த அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அழைப்பான், யா ஜிப்ரீல் எழுபதியலர், நீங்க பூமிக்கு போங்க, அங்கே இருக்கக்கூடிய ஷைத்தான்களை நீங்க என்ன செய்யுங்க, மொத்தமாக ஒரு இடத்தில் கூட்டி இருக்கக்கூடிய ஷைத்தான் அனைத்து ஷைத்தான்களுக்கும் விலங்கிடுங்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா இந்த ரமலானுடைய மாதத்தில் இந்த மலக்குமார்களுக்கு கட்டளை இடுவான். எந்த அளவிற்கு அல்லாஹ் தஆலா நாம நன்மைகளை சம்பாதிப்பதற்கு அல்லாஹ் தஆலா அருள்கொடை வழங்குகிறான் என்பதை தாண்டி அதிகமாக சம்பாதிக்க வேண்டும், அதிகமாக நன்மைகளை நீங்கள் பெற வேண்டும். அதற்கு ஒரு பொழுதும் உங்களுக்கு எந்தவித இடையூறும் வந்துவிடக்கூடாது என்ற காரணத்தினால நம்மை வழிகேட்டில் அழைத்து செல்லக்கூடிய ஷைத்தானுக்கு அல்லாஹ் தஆலா விளங்கிடுகிறான். இந்த ரமலான் மாசத்துல நாம செய்யக்கூடிய தவறுகளுக்கு முழுக்க நாம தான் பொறுப்பு. ஏன் அவங்கள ஷைத்தானை கொண்டு போய் அந்த இடத்துல விளங்கிட வேண்டும்? முழுக்க மனிதர்கள், சமூகத்தினர்கள், முஸ்லிம்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த உம்மத்துமார்கள் ரமலான் மாசத்துல நன்மைகளை மட்டுமே சம்பாதிக்கக்கூடிய கூட்டமாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு காரணத்திற்காக அல்லாஹ் தஆலா ஷைத்தானுக்கு அல்லாஹ் தஆலா இடுகின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஹுல்லியத்துல் அவுலியா அப்படின்ற புத்தகம் கிட்டத்தட்ட 10 பக்கத்துக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அல்லாஹ் தஆலாவும் ரமலான் குறித்து பேசியதை மட்டும் அவ்வளவு எழுதியிருக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட அல்லாஹ் தஆலா சொல்லும்போது, யா மூசா இப்னு இம்ரான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, இந்த ரமலான் மாசம் வந்துச்சுன்னு சொன்னா நான் என்ன செய்வேன் தெரியுமா? நான் என்ன செய்வேன்னா, ஹமலத்துல் அர்ஷ், அரிசை சுற்றி இருக்கக்கூடிய அரிசை சுமக்கக்கூடிய எல்லா மலக்குமார்களையும் அழைப்பேன். அழைத்து நான் சொல்வேன், அம்சிக்கும் அனில் இமாதா, நீங்க இதுவரைக்கும் செஞ்ச இபாதத்தெல்லாம் போதும், இதுக்கடுத்து ரமலான் மாதம் வந்துருச்சு, நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, அம்மினு அலா துவாஇஹி, அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துமார்கள் இந்த ரமலான் மாசத்துல துஆ செய்வாங்க, அந்த துஆவிற்கு நீங்கள் ஆமீன் சொல்ல வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அல்லாஹ் தஆலா அரிசி சுமக்கக்கூடிய மலக்குமார்களுக்கு கட்டளை இடுகின்றன. அப்ப நாம செய்யக்கூடிய துஆக்கள் நிச்சயமா அல்லாஹ் தஆலா இடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். துஆக்கள் அதிகமா செய்யணும். சின்ன காரியமாக நினைத்து இதெல்லாம் என்ன நன்மையை பெற்றுத்தரும் என்கின்ற அந்த ஒரு சாதாரணமாக நினைத்து விடாமல் முடிந்த அளவிற்கு அதிகமாக நன்மைகளை சம்பாதிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட அல்லாஹ் தஆலா சொல்லுவானா, மன்னதரக அஷ்ரத மின் ரமலான், ரமலான் மாசத்துல 10 நாளை அடைந்து ஒருவர் சரியான முறையில் அதற்கான ஹக்கை நிறைவேற்றினார் என்று சொன்னால், அவர் என்னிடத்தில் முஹபிதீன் அப்படின்னு அந்தஸ்தை பெறுவார். ஷஹீதுகள், சித்திகீன்கள், சாலிஹீன்கள் அடுத்திருக்கக்கூடிய அந்தஸ்து முஹபிதீன் அப்படின்ற அந்தஸ்து, அந்த அந்தஸ்தை அவர் பெறுவார். 20 ரமலானை அவர் அடைகிறார் என்று சொன்னால் சொர்க்கத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அண்டை வீட்டாராக அவர் மாறிவிடுவார். 30 ரமலானை ஒரு மனிதன் அடைந்து விட்டான் என்று சொன்னால் அவர் ஷஹீதுகளோடு இருக்கக்கூடிய அந்தஸ்தை நான் அவருக்கு கொடுப்பேன் அப்படின்னு அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறார். நிறைய சொல்லுவோம் அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட. அல்லாஹ் தஆலா சொன்னா, வைனி உல்ஹிமு இல ஸமாவாதி வல் அர்தி வல் ஜிபாலி, வானம், பூமி, சந்திரன், சூரியன் இவை எல்லாவற்றிற்கும் நான் ஒரு அறிவிப்பை செய்திருக்கின்றேன். மூசாவே, இந்த ரமலான் மாதத்துல யாரு சரியான முறையில் நோன்பு வைத்து இபாதத்துகள் ஈடுபடுகின்றார்களோ அவர்கள் அனைவருக்கும் நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும், பாவ மன்னிப்பு கோர வேண்டும் என்கின்ற ஒரு விஷயத்தை இந்த படைப்புகளுக்கெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். இந்த எல்லா விஷயத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கடைசியில் அல்லாஹ் எப்படி துஆ செஞ்சாங்களே, அல்லாஹ் அவ்வளவு அந்தஸ்தை கொடுத்துருக்கையே, அந்த அந்தஸ்து எல்லாமே என்னுடைய சமூகத்துக்கு நீ கொடு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அல்லாஹ் இல்ல, இந்த அந்தஸ்தெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தினர்களுக்கு. இப்படியே கேட்டுக்கிட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் கடைசியில் அல்லாஹ் எப்படி துஆ செஞ்சுட்டாங்களே, அல்லாஹ் அல்லாஹும்ம ஜஅல்னி மின் உம்மத்தி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த அந்தஸ்தை எனக்கு நீ கொடுக்கல, என்னுடைய சமுதாயத்துக்கு நீ கொடுக்கல,
குறைந்தபட்சம் என்னை அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சமூகத்தினர்களில் ஒரு நபராக நீ ஆக்கிவிடு ரப்பே அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த விஷயம் நோன்பு குறித்த விஷயங்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலாவிடத்தில் கேட்டதற்கு பின்னால் இந்த துஆ அல்லாஹ் தஆலா செஞ்சார். அல்லாஹ் தஆலா அவ்வளவு விஷயங்களை சொல்லியிருக்கான். மூசாவே இந்த ரமலான் மாசம் வந்துருச்சு சொன்னா இல்ல ஹக்க சலாத்தா ஒரு 3 பேர் கூட போய் சேருங்க. அந்த 3 பேர் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா ரமலான் மாதத்துல இபாதத்துகள் செய்யக்கூடிய நபராக இருந்தா அந்த 3 பேர் கூட போய் நீங்க சேர்ந்துக்கங்க. மத்த கல்லுக்கு ஆகும் எங்க போனா அந்த 3 பேரை கூடவே போங்க. சல்லி ஆகும் நீங்க தொழுதீங்கன்னு சொன்னா அந்த 3 பேர் கூடவே தொழுங்க. வகுல் நீங்க சாப்பிடுங்க. அஷ்ரப் நீங்க பருகுங்கள் ஆகும். நீங்க சாப்பிட்டாலும் எதை பருகினாலும் அந்த 3 பேரை கூடவே வச்சுக்கங்க. அப்ப அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்காங்க ஏன் யார பேர் போய் செய்யணும்? அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான் ஃபீன்னி லா உன்ஜிலு அதாபி வ நிக்மதி அலா கௌமின் ஃபீஹிம் ஸலாஸ நஃபரின் ஸாம ஷஹர ரமலான். நான் என்னுடைய கோபத்தையும் என்னுடைய தண்டனையும் ஒரு கூட்டத்தினர் மீது இறக்க மாட்டேன். எப்படிப்பட்ட கூட்டத்தினர்கள்? அந்த கூட்டத்துல 3 பேர் ரமலான் மாதத்தை கண்ணியப்படுத்தக்கூடிய நபர்களாக இருந்தால் அதனுடைய பங்கை அதனுடைய ஹக்கை சரியான முறையில் நிறைவேற்றக்கூடியவர்களாக ஒரு கூட்டத்துல 3 நபர்கள் இருந்தால் அந்த கூட்டத்தினர் மீது என்னுடைய தண்டனையும் என்னுடைய கோபத்தையும் நான் இறக்க மாட்டேன் அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட அல்லாஹ் தஆலா சொன்னதாக வரலாறுகள் எழுதுவாங்க. இப்போ ரமலான் மாதம் நமக்கு கடமையா இருக்கு அப்படின்றத தாண்டி நோன்புன்றது எல்லா சமுதாயத்திற்கும் கடமையா இருக்கு. அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட சொன்னானா கைனி ஆலைத்து கபல யுஹலகல் ஹல்க எல்லா படைப்புகளும் படைக்கப்படுவதற்கு முன்னால நான் ஏன் மேல ஒரு விஷயத்தை நான் கடமையாக்கிட்டேன். என்ன விஷயம்? மன் அதிஷ நஃப்ஸஹு ஃபி ரமலான். ரமலான் மாதத்துல நோன்பு வைக்கிறதுனால சில நபர்களுக்கு தாகம் ஏற்படும். இப்படி தாகம் ஏற்படுதா இல்லையா? அந்த தாகத்திற்கு பகரமாக நான் என்ன செய்யணும்னு சொன்னா அருமைத்துகு எங்களுக்கு கியாமத்து நாள் அன்று ஏற்படக்கூடிய எல்லா தாகத்தையும் அவருக்கு நான் போக்கி விடுவேன். யாருக்குன்னா ரமலான் மாதத்துல நோன்பின் மூலமாக யாரெல்லாம் தாகம் அடைகின்றார்களோ அவர்களுக்கு அந்த தாகத்தை கியாமத்து நாளில் நடக்கக்கூடிய அந்த தாகத்தை நான் போக்கி விடுவேன் என்று அல்லாஹ் தஆலா கபல யுஹலகல் ஹல்க படைப்பை படைப்பதற்கு முன்னாலிருந்தே அல்லாஹ் தஆலா தன் மீது கடமையாக்கி கொண்டதாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறார். எந்த அளவிற்கு ரப்புல் ஆலமீன் இந்த ரமலான் மாதத்தை இந்த சமூகத்தினர்களுக்கு அருள்கொடையாக நன்மைகளை அதிகமாக சம்பாதிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கி இருக்கிறான் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ரமலான் மாசத்துல ஒரு முன் தயாரிப்பு வேண்டும். எல்லா வேலைகளையும் ஒதுக்கி வைத்துவிட்டு ரமலானுக்கு என்று நாம் முன்னரே எல்லா விஷயங்களுக்குமாக இபாதத்துகள் அதிகம் செய்வதற்காக வேண்டி நம்முடைய அன்றாட விஷயங்கள் எல்லாத்தையும் அதற்காக வேண்டி மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கெல்லாம் தெரியும் மிம்பர் படியில ஏறும்போது ஒரு 3 துஆவை செய்கிறார்கள். இப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆமீன் சொன்னதாகவும் அந்த ஹதீஸ்ல வரலாறு இப்படி ஒரு வார்த்தை இருக்கு. சஹாபாக்கள் எல்லாம் கேட்குறாங்க என்ன துஆ அப்படின்னு கேட்கும்போது அப்போ 3 விஷயங்களுக்காக துஆ செஞ்சாங்க. அதுல ஒரு விஷயம் ரஹீம அன்ஃபுர் ரஜுலின் ஒரு மனிதனுடைய யாராவது நாசமாகட்டும்னா அரபியில ரஹீம அன்ஃபுர் ரஜுல்னு சொல்லுவாங்க. அவர் நாசமாகட்டும். எப்படிப்பட்ட நபர்? அதற்கு தஹல அலைஹி ரமலான் அவர் மீது ரமலான் வந்தது. அவர் ரமலானை அடைந்தார். ஆனா அவர் தம்ம ரமலானும் கபல யுஃபர் லஹு அவர் பாவத்திலிருந்து மீண்டு கொள்ளாமல் என்ன செஞ்சிருச்சு சொன்னா அந்த ரமலான் அவரை விட்டு கடந்து விட்டது என்று சொன்னால் அவர் நாசம் அடையட்டும் அப்படின்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த துஆவுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஆமீன் சொல்லியிருக்கிறாங்க. இப்ப எல்லா விஷயங்களையும் தாண்டி நம்மளுடைய முழுக்க நம் பாவம் மன்னிக்கப்படுவதற்கு ஒரு காரணமாக இந்த ரமலானை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட அமல்களில் நாம் அதிகம் ஈடுபட வேண்டும். ரமலானுடைய மாதம் மன் ஃபரியதி துஹூலி ரமலான் எந்த அளவுக்கு அல்லாஹ் அந்தஸ்து கொடுக்கிறானா இந்த ரமலான் வருகிறது என்று விதுஹூலி ரமலான் வருது அப்படின்னு ஒரு மனிதன் சந்தோஷம் அடைகிறான் என்று சொன்னால் ஹர்ரம அலைஹி நீரான் சந்தோஷம் அடைந்து அதற்கான தயாரிப்புகளில் ஈடுபட்டால் அல்லாஹ் தஆலா அந்த மனிதன் மீது நரகத்தை ஹராமாக்குகிறான் அப்படின்னு நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட ரமலான் நம்மை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றது. அந்த ரமலானை முழுக்க எதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா நோன்பை கடமையாக்கினான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன விஷயங்களை எல்லாம் செய்வதற்கு இந்த ரமலானில் வழிகாட்டி இருக்கின்றார்களோ எல்லா விஷயங்களையும் சரியாக செய்து ரமலானை முழுக்க அதனுடைய எல்லா பிரதிபலன்களையும் அடைந்தவர்களாக ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களையும் மாற்றி அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி